Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மொறுன்னு சூப்பர் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ராகி தோசை எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகவும் இருக்கக்கூடிய இந்த தோசையை ஈஸியாக கிறிஸ்பியாக நம்மளால் செய்ய முடியும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு பவுலில் 250 கிராம் இருக்கிற அளவுக்கு ராகி மாவை அளந்து எடுத்துக்கலாம். 250 கிராம் ராகி மாவு ப்ளஸ் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15 தோசை கிடச்சிது. கூடவே நம்ம எந்த கிளாஸில் ராகி மாவு அளந்தோமோ அதில் அரை கிளாஸ் கரெக்டாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு ரவை இதையும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாவில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்சிடலாம். நான் எந்த கிளாஸில் ராகி அளந்தனோ அதே கிளாஸ் அளவு மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 3 கப் அளவுக்கு இப்பொழுதைக்கு நான் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளார எதுவும் கெட்டித்தன்மைலாம் இருக்காது. ஈஸியாக நம்மளுக்கு கலந்துட முடியும். கரண்டியை விட ஈஸி விஸ்கு தான். அதனால் விஸ்கை வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இன்னும் ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் சூப்பரான ஃப்ளேவர் தரும், அதனால் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நறுக்கின கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம செய்யலாம். பட் அப்படி செய்கிறத விட ஒரு 15 to 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ரவை, ராகி, அரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா மெதுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இறுகி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக மொறுன்னு தோசை கிடைக்கும். நம்ம அந்த வெயிட்டிங் டைம் இருக்குது இல்லையா, அந்த 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுறோம்ல, அது ஆப்ஷனல் தான். பட் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா நம்மளோட தோசை இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு ஒரு தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆச்சு எனக்கு. பொறுமையாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு போதும். மாவை வச்சு நம்ம இதில் தீத்தெல்லாம் தேவையில்லை. எப்பயும் தோசைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே ரவா தோசைக்கு அப்படியே போர் பண்ணுற மாதிரி போர் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.